சீத களபச் செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல இசை பாடப். பொருள்: குளிர்ச்சியும் நறுமணமும் பொருந்திய செந்தாமரை மலர் போன்ற பாதத்தில் அணிந்துள்ள சிலம்பு பலவிதமாக இசைக்க. பொன் அரைஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்த்தழகு எரிப்பப். பொருள்: பொன் அரைஞானும் வெண்பட்டு ஆடையும் அழகிய இடையில் நன்கு பொருந்தி அழகை வீசிக்கொண்டிருக்க. பேழை வயிறும் பெரும்பாரக்கோரும் வேழ முகமும் விளங்கு சிந்தூரமும். பொருள்: பெரிய வயிறும் பெரிய உறுதியான தந்தமும் யானை முகமும் நெற்றியில் விளங்கும் குங்குமம். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய என்றன் சிந்தை தெளிவித்து. பொருள்: சொல்லும் எண்ணமும் கடந்த மனோலயம் என்னும் நிலையே எனக்கு அருளி என் உள்ளம் தெளிவாக இருக்கும்படி செய்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதுங்காட்டி. பொருள்: பிரணவ மந்திரத்தின் துணையால் இவ்வுடலின் 9 வாசல்களையும் ஐம்புலங்களாகிய கதவுகளையும் அடைக்கும் வழியை காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. பொருள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆத்யை எனும் 6 ஆதாரங்களையும் கடந்த நிலையை பெறுதற்கரிய பேராக எனக்கருளி மோன நிலையை அளித்து குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. பொருள்: அக்குண்டலினிலிருந்து மோனமாக ஒலிக்கும் அசபை என்றும் ஹம்ச மந்திரம் தெளிவாக ஒலிக்கும்படி செய்து மூலாதாரத்து 3 எழுகணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. பொருள்: மூலாதாரமாகிய அக்னி மண்டலத்தில் உள்ள கொழுந்து விட்டெறியும் குண்டலினியை மூச்சு காற்றினால் ஏற்படும் பிராண சக்தியின் துணை கொண்டு எழுப்பும் வழியே எனக்கு அறிவித்து தத்துவ நிலைய தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே. பொருள்: உண்மை நிலையே எனக்கு அருளி என்னை ஆட்கொண்ட ஞான வடிவாகிய விநாயக பெருமானே, நறுமணம் கமழும் உன் பாதங்கள் சரணம். இதுவரை நம் கேட்டது அவை பிராட்டி அருளிய கணபதி அகவல், அதாவது வர்ணித்து அழைத்தாள் அவை. ஓம் கணபதியே போற்றி நம. சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.